ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். என் பேர் நிஷா. நம்ம சேனலில் இன்றைக்கி உளுந்தங்களி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 2 கப்பு உளுந்த இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் பச்சரிசி எடுத்து அதையும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து ஆற விடுங்க. ஒரு பாத்திரத்தில் 2 கப் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி கொதித்ததும் தட்டி வச்ச கருப்பட்டி போட்டு நல்லா கரையிற வரைக்கும் கிளறி விடுங்க. வேறு ஒரு கடாயில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைங்க. உளுந்தும் அரிசியும் நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தென் கொதிக்க வச்ச தண்ணியில் பொடி பண்ணி வச்ச உளுந்தம் பொடியை ஆட் பண்ணி நல்லா கெட்டி இல்லாமல் கரைச்சி விடுங்க. கரைச்சி வச்ச கருப்பட்டியை வடிகட்டி எடுத்துக்கோங்க. அப்புறமா நம்ம வடிகட்டி வச்ச கருப்பட்டியை உளுந்த பொடி கூட சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த அளவு வேக விட்ட அப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா சுருண்டு வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க. நல்லா இந்த அளவுக்கு சுருண்டு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி அப்படியே ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா தண்ணியில் கையை வச்சுட்டு தொட்டு பார்த்தா கையில் ஒட்டக்கூடாது. தென் அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதில் ஒரு சின்னதாக ஹோல் போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடணும். நல்லெண்ணெய் எதுக்கு சாப்பிட்றோம்னா, நல்லெண்ணெய் நம்மளோட பாடி ஹீட்டை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். அப்புறம் கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து பெண்களுடைய முதுகுக்கும் எலும்புக்கும் அப்புறம் கர்ப்பப்பைக்கும் ரொம்ப நல்லது. இப்படி பண்ணால் கருப்பட்டி அப்புறம் உளுந்தங்களி ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.